சென்னை தீவுத்திடலில் 49வது சுற்றுலா மற்றும் தொழிற்பொருட்காட்சி தொடங்கியுள்ளது. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் சார்பில் சென்னை தீவுத்திடலில் ஆண்டுதோறும் சுற்றுலா பொருட்காட்சி நடத்தப்படுகிறது. அதன்படி 49வது சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி சென்னை தீவுத்திடலில் நேற்று தொடங்கியது. 45 நாட்கள் நடைபெறும் பொருட்காட்சியை அமைச்சர்கள் ராஜேந்திரன், மா சுப்பிரமணியன், சேகர்பாபு ஆகியோர் தொடங்கி வைத்தனர். இந்த கண்காட்சியில் அனைத்து அரசு துறைகள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த பொருட்காட்சி மூலம் 6000 பேர் நேரடியாகவும் 30,000த்திற்கும் மேற்பட்டோர் மறைமுகமாகவும் தற்காலிக வேலை பெற்றுள்ளதாக அமைச்சர் ராஜேந்திரன் தெரிவித்தார். இந்த பொருட்காட்சியின் மூலம் 6000 பேர் நேரடியாக பணி வாய்ப்பு பெறுகிற நிலையை பெற்றிருக்கிறார்கள். அதேபோல மறைமுகமாக 30,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த சுற்றுலா பொருட்காட்சி மூலம் பணி பெறுகிற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். ஏறத்தாழ இந்த ஆண்டு நடைபெறுகிற இந்த சுற்றுலா பொருட்காட்சியின் மூலம் இங்கே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல சுமார் 9 லட்சம் பேர் இது கண்டுகளிப்பதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள்.